தமிழ்நாடு வந்து ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு ஸ்டேட். நீங்கள் இந்தியாவில் நாங்கள் எங்கே போனாலும் ஒன்று சொல்லுவோம், தமிழ்நாட்டோட கம்பேரிசன் வந்து நம்ம இந்தியாவில் இருக்க மற்ற ஸ்டேட்டோட பண்ணவே கூடாது. ஏன்னா நம்மளோட போட்டியெல்லாம் உலக நாடுகளோட தான், எஸ்பெஷலி ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ். ஐ வில் டெல் யூ வை. அண்ட் எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு, அதுவும் குறிப்பாக திராவிட மாடல் இந்த ஆட்சியோட அடித்தளமே, the foundation on which this entire excess happens is on inclusive distributive growth. So எல்லாருக்கும் எல்லாம் பரவலாக்கப்பட்ட, அனைவரையும் உள்ளடக்கிய பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி. ஸோ முதலமைச்சர் அவர்கள் 2021 ஆட்சி பொறுப்பை ஏற்ற முதல்ல எல்லாரும், அப்போது அண்ணன் தான் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டராக இருந்தார். ஸோ நம்ம தங்கம் தென்னரசு அண்ணன் இப்போ நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான், அப்போ இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டராக இருந்தார். அப்போலேருந்தே இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன டைரக்ஷன் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் க்ரோத். இதுவரை வளர்ச்சி கிடைக்காத மற்ற இடங்களுக்கும் நீங்கள் வளர்ச்சியை கொண்டு போகணும், ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்கன்னு. இப்போ இந்தியாவில் எந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் போனீங்கனாலும், இப்போ லெட்ஸே மகாராஷ்டிராவுக்கு போகிறீங்கன்னா அங்கே மும்பை, பூனே, ப்ராப்ளி இன்னும் ஒரு 1-2 இடம் சொல்லலாம். இப்போது தெலுங்கானா போனீங்கன்னா ஹைதராபாத் தவிர பெருசாக பெரிய ஒரு ஊர்களோட வளர்ச்சி மிகுந்த ஊர்களை சொல்ல முடியாது. கர்நாடகாவில் பெங்களூரு, ஒரு சில பகுதி மைசூர், ப்ராபப்ளி பெங்களூரு பெட், இவ்வளோ தான் சொல்லலாம். பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீங்கள் சென்னையில் ஆரம்பிச்சிங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட், வேலூர், கிருஷ்ணகிரி, ஹோசூர், அங்கேருந்து சேலம், ஈரோடு, அகைன் கோயம்புத்தூர், திருப்பூர், அப்படியே நான் தமிழ்நாடு முழுக்க போகலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற Tier 1, Tier 2 டவுன்ஸ் எதுவாக இருந்தாலும், ஏன் இன்னும் சொல்லணும்னா வில்லேஜஸ்க்குமே வளர்ச்சியை கொண்டு போய் சேர்த்துருக்கு திராவிட மாடல் ஆட்சி. இதற்கு மூலமுதற் காரணம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் க்ரோத் மேலே நம்ம ஃபோக்கஸ். இப்போ ஈரோடுக்கே சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் ஈரோடு வந்து ஹொசூர் அண்ட் கோவை அந்த இண்டஸ்ட்ரியல் காரிடாரில் இருக்குது. ஹொசூர் ஒரு பெரிய EV ஹப்பாக மாறிட்டு வருது இன்னைக்கு. கோவை அகேன் ஃபென்டாஸ்டிக் ஹப், டெக்ஸ்டைல் ஹப்னு சொல்லுவாங்க திருப்பூர், கோவை. பட் பெரிய R&D ஹப்பாகவும் பெரிய செமிகண்டக்டர் ஹப்பாகவும் மாறிட்டு வருது கோவை. ஸோ இந்த செக்டர் ஃபுல்லாகவே நீங்கள் தருமபுரி அகேன் பெரிய சிப்காட் அங்கே வருது, பெரிய EV ஹப் அங்கே இருக்குது ஏற்கனவே, ஓலா மாதிரி நிறுவனங்கள்லாம் அங்கே இருக்குது ஏற்கனவே. இந்த செக்டர், அந்த காரிடார் முழுக்க ஈரோடு சென்ட்ரிக்காக, ஈரோடு கூட அந்த காரிடாருக்குள்ளேயே வரும். இதை தாண்டி டைடல் பார்க்ஸ் வந்து டைடல் பார்க் உங்களுக்கு நல்லா தெரியும். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஐடி புரட்சி வந்ததுக்கு காரணம் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் காலத்தில் 2000 நாம ஐடி பார்க் உருவாக்கினோம், டைடல் பார்க் அப்போ உருவாக்கினோம். ஆனால் டைடல் பார்க் மேஜர் சிட்டிஸில் இருக்குமே தவிர சின்ன டவுன்ஸுக்கு கொண்டு போனோம். அந்த பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி நோக்கம் இருக்கு இல்லையா, அதை நோக்கி சொல்கிறேன். இந்த பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிக்கும் கிடைக்க வேண்டும்ன்றதுக்காகத்தான் சின்ன டவுன்ஸுக்குமே நம்ம டைடல் பார்க் கொண்டு போகிறோம். இப்போ தஞ்சாவூரில் இதுவரை நெற்களஞ்சியம், பெரிய தொழில் வளர்ச்சி இல்லை, பெரிய ஐடி ஜாப்ஸ்லாம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் தஞ்சாவூருக்கு இன்னைக்கு கொண்டு போய் ஒரு ஐடி பார்க் அங்கே தொடங்கின அன்னைக்கே துவங்கிறதுக்கு முன்னாடியே ஃபுல்லாச்சு. இப்போ நாகப்பட்டினத்துக்கு ஒன்று அறிவிச்சிருக்கோம், கன்னியாகுமரியில் ஒரு டைடல் நியோ வருது, தூத்துக்குடியில் திறந்து அது ஃபுல்லாக இருக்குது, விழுப்புரத்தில் ஒன்று திறந்துருக்கோம், வேலூரில் திறந்து ஃபுல்லாக இருக்குது, திருப்பூரில் திறந்துருக்கோம், ராசிபுரத்தில் திறக்கிறோம். இப்படி ஈரோட்லேயும் ஒரு டைடல் நியோ பார்க் வருது. சுற்றி அங்கே தான் வரேன். ஸோ அதனால் ஈரோடுக்கும் ஒரு டைடல் நியோ பார்க் கொடுத்துருக்கோம். அதை தாண்டி ஒவ்வொரு பகுதிகளும் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ், என்னென்ன எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, அங்கே எப்படிப்பட்ட பிள்ளைகள் என்னென்ன படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவர்களுக்கு எப்படிப்பட்ட வேலை வாய்ப்பு கொடுத்தா அங்கே கொண்டு வரலாம் இண்டஸ்ட்ரியை அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் இண்டஸ்ட்ரியை கொடுக்குறோம். ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். டிஸ்ட்ரிபியூட்டட் க்ரோத்தில் தமிழ்நாட்டில் இப்போ கிட்டத்தட்ட 12.25 லட்சம் கோடி நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்று இந்த 4.5 ஆண்டுகளில் மட்டுமே 12.5 lakh crores மேலே முதலீடுகள் தமிழ்நாட்டை நோக்கி வந்திருக்கு. இதை நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்டாக பிரித்தீங்கன்னா நார்த் தமிழ்நாடுக்கு ஆல்மோஸ்ட் 30%, சவுத் தமிழ்நாடுக்கு மிக முக்கியமாக இதுவரை தொழில் வளர்ச்சியே இல்லாத ஒரு சவுத் தமிழ்நாடுக்கு வின்ஃபாஸ்ட் மாதிரி பெருநிறுவனங்கள், டாடா சோலார் போன்ற அந்த சோலார் கிளஸ்டருக்கு ஒரு பெருநிறுவனங்கள், ஹியுண்டை ஷிப் பில்டிங் தூத்துக்குடிக்கு வந்திருக்கு. இப்போ இந்த பில்டெல்லாம் எப்போ நடந்துச்சு? முன்னாடி தூத்துக்குடிக்கு இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. இன்று தூத்துக்குடி உலக தரம் வாய்ந்த ஒரு கப்பல் கட்டும் துறைமுகம் ஒரு இடமாக மாறப்போகிறது. ஆக இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் க்ரோத்தை ஆல் ஓவர் தமிழ்நாடு கொண்டு வரதுக்கு இப்படி 30 to the west தமிழ்நாடு about 15, to the east தமிழ்நாடு about 15, and about அந்த பேலன்ஸ் வந்து சென்ட்ரல் தமிழ்நாட்டில். இதெல்லாம் எதுக்கு இந்த ஸ்ப்ரெட் ஏன் இப்படி இருக்குன்னா, வெஸ்ட் தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி அந்த லேண்ட் கிடைக்காத மட்டும்தான் இன்னும் பெருசாக பண்ண முடியல. இன்னும் பெரிய முக்கியமான நிறுவனங்கள்லாம் அங்கே வரதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதனால் லேண்ட் கம்மியாக கிடைக்கிறதுனால
செமிகண்டக்டர் யூனிட்ஸ் மாதிரி செமிகண்டக்டர் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங், புரியுதா? செமிகண்டக்டர் யூனிட்ஸ் கொடுக்கலனா கூட செமிகண்டக்டர் செய்வதற்கான எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் கோயம்புத்தூர்ல கொண்டு போய் கொடுக்குறோம். ஸோ இப்படி பார்த்து பார்த்து செய்கிறார் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள். லாஸ்ட் பாயிண்ட், இவ்வளவு பெரிய வளர்ச்சி வருவதற்கு அடித்தளம் டேலண்ட், ரைட்? தமிழ்நாடு இஸ் த டேலண்ட் கேபிட்டல் ஆஃப் தி நேஷன். தமிழ்நாடு இஸ் த டேலண்ட் கேபிட்டல் ஆஃப் சவுத் ஏஷியானே சொல்லலாம். ஏறத்தாழ 150,000 இன்ஜினியர்ஸ் கம் அவுட் ஆஃப் அவர் காலேஜஸ் எவ்ரி சிங்கிள் இயர். 150,000 இன்ஜினியர்ஸ். ஆக நம்மளோட காம்படிஷன் ஏன் அங்க உலக நாடுகளோட இருக்குன்னா, நம்மளை தாண்டி ஸ்கில்லிங் பண்றதுக்கு நம்ம நாட்டில் ஆள் இல்லை.